வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். புதிய கல்வியாண்டுக்கான பணிகளை ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி முதல் தொடங்க ஆசிரியர் பணியாளர்கள் திட்டமிட்டுள்ளனர். புதிதாக நியமிக்கப்பட்ட அனைத்து குவைத் மற்றும் குவைத் அல்லாத ஆசிரியர்களும் வரவிருக்கும் கல்வியாண்டுக்கான பணிகளை ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொடங்குவார்கள் என்று கல்வி அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றது. நிர்வாகத்துறையின் துணை செயலாளருக்கு அனுப்பிய முறையான கடிதத்தில் பொது கல்விக்கான செயல் உதவி துணை செயலாளர் மன்சூர் அல் தபீரி இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். கடிதத்தில் நிர்வாக விவகாரங்கள் மற்றும் நிர்வாக மேம்பாட்டுக்கான உதவி துணை செயலாளரிடமிருந்து குறிப்பாக ஜூலை 3, 2025 தேதியிட்ட கடித எண் 972701 மற்றும் ஜூன் 29, 2025 தேதியிட்ட கடித எண் 944042 முந்தைய கடிதங்களை அல் தபீரி மேற்கோள் காட்டியிருக்கின்றார். இவை இரண்டும் 2025 அல்லது 2026 கல்வியாண்டுக்கான கடமைக்கு அறிக்கை செய்வதற்கான அட்டவணையை பற்றி விவாதித்திருக்கின்றன. தொடக்க தேதி குவைத் மற்றும் குவைத் அல்லாத ஆசிரியர்களுக்கு பொருந்தும் என்பதை அல் தபீரி உறுதிப்படுத்தியிருக்கின்றார். மேலும் இந்த காலவரிசை முதல் செமஸ்டருக்கான தயாரிப்புகளுடன் ஒத்துப்போகிறது என்பதை வலியுறுத்தியிருக்கின்றார். இந்த முடிவு பள்ளியாண்டு அதிகாரப்பூர்வ திறப்புக்கு முன்னதாக அனைத்து கல்வி ஊழியர்களும் இருப்பதை உறுதி செய்கின்றது. இது நிர்வாக நடைமுறைகள், நோக்குநிலை மற்றும் வகுப்பறை தயார் நிலைக்கு போதுமான நேரத்தை அனுமதிக்கின்றது. புதிய கல்வி பருவம் சீராகவும் சரியான நேரத்திலும் தொடங்குவதை உறுதி செய்வதற்காக அமைச்சகம் தொடர்புடைய துறைகளை தொடர்ந்தும் ஒருங்கிணைத்து வருகின்றது. 25F29 மாநாட்டில் கலந்து கொள்ள சவுதி இளவரசின் அழைப்பை அமீர் பெறுகிறார். அக்டோபர் 27 தொடக்கம் 30ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கும் எதிர்கால முதலீட்டு முயற்சிக்கான அழைப்பை செவ்வாய்க்கிழமை பாயான் அரண்மனையில் அமீர் ஷேக் மெசால் அல் அஹ்மத் அல் ஜாபர் அல் சபா பெற்றிருக்கின்றார். சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அல் சவுத் எழுதிய கடிதத்தில் சேர்க்கப்பட்டுள்ள இந்த அழைப்பை குவைத்துக்கான சவுதி அரேபிய தூதுவர் இளவரசர் சுல்தான் பின் கலீத் அல் சவுத் வழங்கியிருக்கின்றார். மூத்த அரசு அதிகாரிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர். கட்டுப்பாடான மல்லட் மீன்பிடித்தலை மேற்கொள்ள மீனவர்கள் அழைப்பு. விவசாய விவகாரங்கள் மற்றும் மீன்வளங்களுக்கான பொது ஆணையத்தின் உணவு பாதுகாப்பு துறைகளில் ஆர்வம் காட்டியதற்காக மின்சாரம், நீர் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சர் டாக்டர் சுபைஹ் அல் முகைசீமின் முயற்சிகளை குவைத் மீனவர் சங்கத்தின் இயக்குநர்கள் குழுவின் தலைவர் அப்துல்லா அல் சர்கீத் பாராட்டியதாக அல் சொயேசா நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. தொழிற்சங்கத்தின் நீண்டகால கோரிக்கைகள் சில தீர்க்கப்பட தொடங்கியுள்ள நிலையில் வரவிருக்கும் கட்டம் குறித்து அல் சர்கீத் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார். மீனவர்களின் கவலைகளை அதிகாரிகள் இப்பொழுது தெளிவாக புரிந்து கொண்டுள்ளதாகவும் மீதமுள்ள அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்ற தொழிற்சங்க வாரியம் தொடர்புடைய அதிகாரிகளுடன் தொடர்ந்து சந்திப்புகளை நடத்தி வருவதாகவும் அவர் உறுதிப்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. நிதி அமைச்சகத்தின் ஆதரவு குழுக்கள் ஆதரவு மற்றும் தொழிற்சங்கத்திற்கான நேர்மறையான நிலைப்பாட்டுக்கு அல் சர்கீத் தனது நன்றியை தெரிவித்திருக்கின்றார். இதற்கிடையில் குவைத் கடல் எல்லையில் இறால் மீன்பிடி பருவம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்க உள்ளதாக அல் சர்கீத் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடலோர காவல் படையின் இயக்குனர் ஜெனரல் ரியர் அட்மிரல் ஷேக் முபாரக் அல் சபா மற்றும் மீனவர்களை மீன்பிடி பயணங்களின் போது பாதுகாக்கும் கடலோர காவல்படை மற்றும் காவல்படை வீரர்களின் முயற்சிகளை அல் சர்கீத் பாராட்டியிருக்கின்றார். மீன்பிடி தொழிலை மேம்படுத்துவதற்கும் மீனவர்களின் கோரிக்கைகளை ஆதரிப்பதற்கும் PAAFR அதிகாரிகள், குறிப்பாக மீன்வளத்துறையில் உள்ளவர்கள் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதற்கு அவர் தனது நன்றியை தெரிவித்திருக்கின்றார். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் மேற்பார்வையின் கீழ் மற்றும் குறிப்பிட்ட கட்டுப்பாடுகள் மற்றும் நிபந்தனைகளுடன் குவைத் கடல் எல்லையில் மல்லட் மீன்பிடித்தலை அனுமதிக்க வேண்டும் என்ற மீனவர்களின் கோரிக்கையை அல் சர்கீத் மீண்டும் வலியுறுத்தியிருக்கின்றார். மீனவர்கள் நியாயமான விலையில் மல்லட் மீன்களை வழங்க தயாராக உள்ளனர் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கின்றார். முடிவில் மீன்பிடி துறையின் வளர்ச்சிக்கான குவைத் மீனவர் சங்கத்தின் தொலைநோக்கு பார்வையை கவனத்தில் கொள்ளுமாறு அல் சர்கீத் அதிகாரிகளை வலியுறுத்தியிருக்கின்றார். குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 கேரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 33.86 குவைத் தீனார்கள் ஆகும்.
22 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 31.05 குவைத் தீனார்கள் ஆகும். 21 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 29.63 குவைத் தீனார்கள் ஆகும். 18 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 25.39 குவைத் தீனார்கள் ஆகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 988.68 இலங்கை ரூபாய்கள் ஆகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 283.20 இந்தியன் ரூபாய்கள் ஆகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேசி பெறுமதி 399.45 பங்களாதேசி டகாஸ் ஆகும்.